வெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில பல இடங்கள்ல 40, 42 டிகிரின்னு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு புரியாத ஒரு விஷயமா கூட இருக்கும். எது சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாத ஒரு சூழல், இல்ல ஒரு நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக பிரபல சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. அதாவது வெயில் காலத்துல பழையது சாப்பிடுங்க, நீர் ஆகாரம் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, பழரசம் சாப்பிடுங்க, ஜூஸு, இளநீர் இதெல்லாம் பட்டியல் போடுவோம். ஆனா பெரியவங்களே பெரிய அளவுல பழைய சாதம் சாப்பிட்றதில்ல. குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க? அதுக்கு பதிலா என்ன குடுக்கலாம்? இல்ல முதல்ல நீர். தண்ணீருங்கிறது நமக்கு கூடுதலா ம ய கூடுதலா நம்ம உடம்ப விட்டு வெளிய போயிட்டே இருக்கிறதுனால, 1% தண்ணீர் நம்ம உடம்புல குறைஞ்சாலே அது உடல பாதிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ நீருங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். பழையத சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு நீர் ஆகாரம் அது. நீர் ஆகாரம்ங்கிறது தண்ணீரும் நெறைய இருக்கு அதுல. கூடவே அது ஒரு ப்ரோபயோட்டிக்காவும் இருக்கு. அது ஒரு முந்தைய நாள் சாதத்தில தண்ணி விட்டு வச்சுட்டு, காலையில நல்லா கரைச்சு அதில் துளி மோர் விட்டு சால்ட் விட்டு அதை சாப்பிட்றாங்க. அது குடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பாக்டீரியாக்களையும் கூடுதலாக வளர்க்கும். இதுலேயே இந்த நீராகத்திலேயே நல்லது செய்கிற பாக்டீரியா லாக்டோபாசிலஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரீபயோட்டிக்காவும் ப்ரோபயோட்டிக்காவும் அந்த நீராகாரம் இருக்குங்கிறதுனால தான் வெயில் காலத்தில் உடம்புல நீர்த்துவமும் குறைஞ்சிடக்கூடாது, குடலை நல்லா வன்மையாக வச்சுருக்கும் போது பல நோய்கள் வராமல் தடுத்துருவோங்கிறதுக்காக அதை எடுங்கன்னு சொல்கிறோம். இது சாப்பிடலைன்னா என்ன பண்ணுறது? நம்ம குழந்தைங்க இது எல்லாமே பழக்கம் தான், உணவு பழக்கம் தான். நம்ம சுவை அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய விதத்தில், அதை நம்ம சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு இந்த உணவு நீ சாப்பிட்றதுனால நல்லா வளர்த்தியா வருவ பாப்பா, நீ வளர்த்தி நல்லா உன்னோட தலைமுடி நல்லாயிருக்கும், வேகமாக நீ ஓடலாம், இப்படி பல சிறு சிறு குட்டி கதைகளை சொல்லி தான் பல உணவுகளை நம்மக்கிட்ட பழக்கினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க. வெண்டைக்காய்க்கும் கணக்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கணக்கு வராத குழந்தைகள் நிறைய இருந்தாங்க. புள்ள நல்லா சாப்பிடணும், ஒரு புத்திசாலியாக வருவாங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு சிறு கதையை கொடுத்து அந்த வெண்டைக்காயை சாப்பிட வச்ச மாதிரி, நீர் ஆகாரம் நீ வெயில் காலத்தில் சாப்பிட்டேன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்லா உனக்கு டயர்ட் ஆக மாட்டேன், இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி குழந்தைகளை சாப்பிட வைத்து தான் ஆகணும். மாற்று அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்தோம்னா, அது சாப்பிடவே முடியல சாப்பிடுவேன்னா வெள்ளை பூசணி ஜூஸ். இப்போ அதை அந்த விதையை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற சோறு பகுதியை மட்டும் நல்லா ஜூஸாக அடித்து அதை ஜூஸை சாப்பிட வைக்கலாம். அப்புறம் கூழ், வெயில் காலத்தில் ரொம்ப முக்கியமானது கேழ்வரகு கம்பங்கூழ். அதை அதை சோறை வேக வச்சு முந்தின நாள் உருட்டி வச்சு தண்ணி விட்டு வச்சுட்டு மறுநாள் அதை நல்லா கரைச்சி அதில் மோர் விட்டு சிறிய வெங்காயம் நிறையா போட்டு அந்த கம்பங்கூழோ கேழ்வரகு கூழோ எடுத்தோம்னா ஒன்று அதுவும் அகெயின் ப்ரோபயோட்டிக், கூடவே நிறைய இரும்பு சத்து, நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்டுன்னு உடலுக்கு நல்லது செய்கிற பல விஷயங்கள் அதில் சேர்ந்து கிடைக்கும். இது மாதிரி எடுக்கிறது தான் நல்லது. அதாவது நீங்கள் இப்போ சமீபத்தில் சில இடங்களில் பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது இளநீரை விட மோர் சிறந்தது, அதை மோர் அதிகமாக குடிங்க அப்படிங்கிறீங்க. அவ்வளோ பலன் இருக்கா? நிச்சயமாக. அதாவது இளநீரை விட மோர்னு நான் சொன்னதில்லை. அதாவது இளநீர் ஈக்குவல்னு சொல்லலாம். இளநீரில் சில முக்கியமான பலன் இருக்குன்னா மோரில் சில முக்கியமான பலன் இருக்குது. இளநீரையும் மோரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல குளிர்ச்சியாகக்கூடியது, பித்தத்தை குறைக்கக்கூடியது. இளநீர் டைரெக்டாக சப்ளிமெண்ட் பண்ணும். நம்ம அதில் அதில் குளுக்கோஸ் சத்தை தாண்டி நிறைய கனிமங்கள் இருக்குது, சோடியம் பொட்டாசியம் மாதிரி பல கனிமங்கள் இருக்குது. உடல் நீர்த்துவம் குறைந்து தொய்வாகும்போது உடனடியாக உத்வேகம் கொடுப்பதற்கு இளநீர் பயன்படும். மோர் என்னென்னா உடலை குளிர்ச்சியாக்கும், கூட நல்லது செய்கிற பல பாக்டீரியாக்களை அது வச்சுருக்கும். ஸோ அப்போ குடலில் இன்றைக்கி ப்ரோபயோட்டிக்ங்கிறது நான் மருத்துவம் படிக்கிற காலத்துல எல்லாம் ப்ரோபயோட்டிக்ங்கிறது குடல் சார்ந்த நோய்கள் வரும்போது அது சாப்பிடணும். டயரியா வராமல் பார்க்கணுன்னா ப்ரோபயோட்டிக் எடுக்கணும், இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது உள்ள குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் ரீப்ளேஸ்க்கு தான் ப்ரோபயோட்டிக்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் இன்றைய அறிவியல் என்ன கண்டுபிடிக்குதுன்னா, கட் பயோமை செகண்ட் ஜீனோம்னு சொல்கிறான். இப்போ என்னுடைய உடலில் என்னுடைய ஜீனை தாண்டி அடுத்த மேஜர் ஜீன் பூராமே பாக்டீரியாவிலேருந்து வர்றது தான். ஸோ அப்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெறும் குடலோட நம்மளுடைய பேதியை நிறுத்தும், இல்லைன்னா ஜீரணத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பல மெட்டபாலிசத்தில், எதிர்பார்த்தலில், நோய்கள் வராமல் தடுக்கிறதுல, புத்திசாலித்தனத்தில், மூளைக்கும் அதுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது, ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ப்ரோபயோட்டிக் எவ்வளோ வேணும், இப்படிலாம் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்த தாண்டி ப்ரோபயோட்டிக் ரிச்சாக நல்லா இருந்தால் குடல் புற்றுக்களை தவிர்க்கலாம் வரைக்கும் இன்றைக்கி ஆய்வுகள் வந்துருச்சு. அவ்வளோ நல்லது. நல்ல விஷயத்தில்
நல்ல விஷயம் கொண்டிருக்கிற மோர் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு சிறந்த பானம் என்ன இருக்க முடியும். அதனால தான் மோரை நிறைய எடுத்துக்கொள்ளுங்க, இளநீர் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ கோடைக்காலம் அப்படின்னோடனே இந்த ஃபிஸி ஏரேட்டட் ட்ரிங்க் விளம்பரங்கள் கொட்டும். எங்கே போனாலும் நம்ம வந்து ஒரு சோடாவுக்கு சேர்ந்த அந்த ஃபிஸி ட்ரிங்க் ஏரேட்டட் ட்ரிங்க் உள்ளே போகிறாங்க. அதை தவிர்க்கணும், அதை உடைக்கணும். அது அது வந்து நேரடியாக உடலுக்கு தீங்கு செய்யக்கூடியது. இது நேரடியாக உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது மோர். அதனால தான் மோர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டிய உணவுகள்னு சொன்னீங்க, குளிர்ச்சியான உணவுகள். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா என்னென்ன? அதில் வந்து நிறைய பேர் பிரியாணி பிரியர்களாக இருக்காங்க. வெயில் காலத்தில் பிரியாணி அதிகமாக சாப்பிட்றாங்க. காரம் தான் மெயினாக, அதிக காரம் எடுக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப உடலை சூடு பண்ணக்கூடிய இப்போ பயிர்களில் பார்த்திங்கன்னா கொள்ளு பயிர் வேண்டாம். புலால் உணவுகளில் கோழியை தவிர்க்கலாம். இந்த நேரத்தில் புலால் அப்படின்னா மீன் எடுத்துக்கொள்ளலாம், மட்டன் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிரியாணி கலாச்சாரம் வந்து இப்போ ரொம்ப பெருகி இருக்குது. நிறைய எது எடுத்தாலும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான ஒரு விஷயங்கிறது பிரியாணி அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டுருக்கு. அதில் இப்போ இந்த மாதிரி கோடை காலத்தில் ரொம்ப எண்ணெய் பதார்த்தமும் ரொம்ப காரமும் ஒரு சுவையை ஊட்ட வேண்டுங்கிறதுக்காக இப்போ கடை வீதிகளில் சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்ட பிரியாணிகள் எடுக்கிறது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு உடலை கெடுதி போகும். குறிப்பாக குடலுக்கு நல்லது கிடையாது. அதனால் இப்போ இந்த கோடை காலத்தில் தவிர்க்கணுன்னா முதல்ல நம்ம வந்து புலாலில் வந்து கோழிக்கறி வேண்டாம், தானியங்களில் ரொம்ப காரமாக இருக்கிறதும் பயிர்களில் கொள்ளு பயிரும் தவிர்த்து விடலாம். வேறு தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து விடுமுறை காலமாக இருக்கும். விடுமுறை காலங்கிறதுனால வெளியே போய் சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறையா இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு சீர்குலைவாகவும் போய்கிட்டே இருக்குது. தினம் தினம் இரவில் போய் வெளியே சாப்பிட்றது, அதுலேயும் வந்து பல குப்பை உணவுகளை இந்த நேரத்தில் பழகிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்திலேருந்து வெளியே வரணும். குதூகலமாக இருக்கா கூட விடுமுறை காலமாக பல இடங்களுக்கு போங்க, பல புதிய உணவுகளை வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டு பழகுங்க. பல நல்ல உணவுகளை இந்த நேரத்தில் பழக்கப்படுத்திக்கிறது அப்படி தான் சரியாக இருக்கணுமே ஒழிய இந்த குப்பை உணவுகளுக்குள்ளே போகக்கூடாது. அதாவது இந்த போதை வஸ்துகள் அப்படின்னு எடுத்தால் மது, அதே போல் சிகரெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்போதுமே கெடுதல் தான். வெயில் காலத்தில் இந்த மாதிரியான பொருட்களை எடுத்துக்கிட்டால் என்ன பாதிப்பு? 100% ஒதுக்கப்பட வேண்டிய, தூக்கி எறியப்பட வேண்டிய, சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த மது, புகை, எல்லா விஷயம். அது கோடைக்காலம் குளிர்காலம் இல்லை, இறந்த காலம் எதிர்காலம் எதுலேயுமே அது நமக்கு வந்து இருக்கக்கூடாது. இது ரொம்ப அடிப்படை. இந்த கோடை காலத்தில் அதை பின்னாடி வந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காலம் உடலை குளிர்விக்கிறேன், அதனால் நான் பீர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான முட்டாள்தனமான ஒரு விஷயம். அது சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம்னால அவன் குளிர்ச்சின்னு நினச்சிக்கிட்டு அது மாதிரி எடுக்கிறாங்க. அது சிறுநீரை பெருக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுலேயும் 6% ஆல்கஹால் இருக்குது. அந்த ஆல்கஹால் ஈரலை பாதிக்கும். அந்த ஈரலை பாதித்து உனக்கு சிறுநீர் நல்லா போகிறதுனால நீ குளிர்ந்துருன்னு நினைக்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது. அதனால் எந்த ஒரு அது புகையாக இருந்தாலும் சரி, மதுவாக இருந்தாலும் சரி, வேறு போதைப் பொருட்கள் எதுவுமே இந்த காலத்தில் 100% தடை செய்யப்பட வேண்டிய, தவிர்க்கப்பட வேண்டிய, ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டு, அது மாதிரி பிபிலாம் இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய உணவுகள் என்னவா தேவையாக இருக்கும்? இல்லை இந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த பாதிப்பு அதிகமாகுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி அது. ஏன்னா இப்போ இந்த கோடைக்காலங்கிறது, இந்த கோடைக்காலம் பழைய கோடை காலத்தை விட தீவிரமானது. ஏன்னா கோடையினுடைய தீவிரம் கூடுனதுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கிய காரணம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் பெய்த மழையாக இருக்கட்டும், சென்னையில் பெய்த மழையாக இருக்கட்டும், அது எவ்வளவு தூரம் நம்ம அந்த கால சூழல் மாறிக்கொண்டிருக்குங்கிறது நமக்கு காட்டிட்டு போச்சு. அதே தான் அந்த வெப்பம். இன்றைக்கி இப்படி கொளுத்துகிற வெப்பம், இதே நாள் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் துபாயில் மழையில் எல்லோரும் ஒதுங்கிருங்க, 2வது மழைக்கான தீவிர மழை இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வீட்டில் முடங்கியிருக்காங்க, அலுவலகம் திறக்காமல் இருக்குது. அவங்களே ஆச்சரியத்தில் இருக்காங்க, ஒரு பாலைவனத்தில் இப்படி கொட்டுது மழை அப்படின்னு. ஸோ காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த புவி வெப்பமடைதலினுடைய விளைவாக வெகு தீவிரமான வெப்பத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த வெப்பத்தில் நீர்த்துவம் வந்து உடலில் குறையிறதுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற விஷயம் சாதாரணமானவர்களுக்கே இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை வியாதியில் இருக்காங்க, இல்லைன்னா ஏதாவது புற்றுநோய்க்காக கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க, இரத்த கொதிப்புக்காக இரத்த கொதிப்பை குறைப்பதோடு சிறுநீரை வெளியேற்றக்கூடிய மருந்துகளை சேர்த்து கொடுக்குற வழக்கம் இருக்கும். அப்படி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே திடீர் நீர்த்துவ குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த நோயாளிகள், நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்காக மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கிற நோயாளிகள் கூடுதல் கவனம் வேணும். எப்படி? தண்ணீர் கரையாக எடுத்துக்கிறது. முதல் விஷயம் 3.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும்.
சிறுநீரக நோயாளியாக இருந்தால் மட்டும் உங்கள் மருத்துவர் அறிவுரைப்படி அளவை குறைச்சி குடிக்க வேண்டியிருக்கும். மற்ற எல்லாரும் தண்ணீரை முதல்ல நிறைய எடுத்துக்கணும். அந்த மாத்திரைகளை சரியாக இஷ்டத்துக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பரிந்துரை கொடுத்த சீட்டை இப்பவும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு, இரத்த கொதிப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவர் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்கன்னா அதை அவங்க எடுத்துகிட்டு வரதை பார்த்துக்கொள்ளணும். கூடுதலாக வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு, பார்லி, முள்ளங்கி, வெள்ளைப்பூசணி இந்த மாதிரி உணவுகளை கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும். நல்ல தினம் இந்த சமயத்தில் மண்பானையில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரில் கொஞ்சம் வெட்டி வேரோட ஒரு சின்னது வெள்ளைத்துண்டில் முடிஞ்சு போட்டு வச்சு அந்த தண்ணீரை குடித்து கொண்டே இருக்கலாம். நன்னாரி வேரை தண்ணியில் போட்டு வச்சு நன்னாரி தண்ணீர் குடிக்கலாம். இந்த வெட்டி வேர் தண்ணி, நன்னாரி தண்ணீர்லாம் யூரின் எரிச்சல் வராமல், நீர் சுருக்கு வராமல் பாதுகாக்கும். நம்ம சிறுநீரக கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க, ஏற்கனவே 2 தடவை கல் எடுத்திருக்காங்க சார் அப்படின்னு இருந்தாங்கன்னா, இந்த காலத்தில் தான் மீண்டும் கல் உருவாகும். ஜூன் ஜூலையில் தெரிய வரும், இப்போ உருவாகும். அந்த உருவாகிற கல் இப்போ உருவாகிறத குறைக்கணும்னா தண்ணி நிறையா குடிக்கணும். அப்போ கல்லை வெளியேற்றக்கூடிய மூக்கரட்டை கஷாயம் குடிக்கிறது, சிறுகன் பீல கஷாயம் குடிக்கிறது, உங்கள் மருத்துவர், அதை நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்தமோ இந்த கல் வராமல் தடுப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த கோடை காலத்தில் பின்பற்றுறது, இது எல்லாமே இந்த நேரத்தில் அந்த நோயாளிகள் குறிப்பிட்டு செய்ய வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் முதியோருக்கு தாக உணர்வு இருக்காது. அப்போ நம்ம கேட்டு கேட்டு கொடுக்கணும். சின்ன பிள்ளை 4 வயசு பிள்ளைன்னா தண்ணி குடிச்சியா அப்படின்னு அவங்க அன்னைக்கு 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்களாம் பார்த்துக்கணும். வீட்டில் ஒரு 75 வயசு தாத்தா இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கு, அவங்க குடிக்கிறாங்களா, பாட்டி தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து நம்ம தண்ணீர் குடி. ஏன்னா அவங்களுக்கு தாக உணர்வு இருக்காது, ஆனால் டீஹைட்ரேட் ஆவாங்க. அப்புறம் ஏசியில் வேலை செய்கிறோம். ஏசியில் வேலை செய்யும்போது உடம்பு நல்லாவே இருக்கும், சில்லுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம தோலில் இருக்க வேர்க்கிற அந்த இதை ஏசி மெட்டபலைஸ் பண்ணிடும். அப்போ இவனுக்கு தெரியாது, ஆனால் இவங்களுக்கு தான் கூடுதலாக நீர்த்துவம் குறையும். ஸோ ஏசியில் பணியாற்றினாலும் சரி, வெயிலில் நம்ம ஒரு சிப்பந்தியாக பணியாற்றிட்டு இருந்தாலும் சரி, நிறைய தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். அதாவது ஆல்கஹால், சிகரெட் அப்படிங்கிறது இந்த வெயில் காலத்தில் எடுக்கும்போது கூடுதலான பாதிப்பை கொடுக்குமா? நிச்சயமாக மிக கூடுதலான பாதிப்பை உண்டாகும். ஏன்னா அது எல்லாமே வெம்மையை கூட்டக்கூடிய, உடல் சூட்டை பெருக்கக்கூடிய பொருட்கள். பொதுவாகவே ஏன் வேண்டாம் அப்படின்னா, நேரடியாக உடலை சூடுபடுத்தி அந்த வெப்பத்தில் உள்ளுறுப்புகள் அழிகிறது தான் முக்கியமான காரணம். ஸோ இந்த நேரத்தில் மது அருந்துவது, இந்த நேரத்தில் புகையில் போய் நிற்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு பெரும் கேடையும் கூடுதலாக ஈரலையும் குடலையும் புண்ணாக்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும்.